அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நாங்கள் எங்களோட ரொசண்டா ப்ராடக்டை பாவித்து பயனடைஞ்ச ஒரு டெஸ்டிமோனியல் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் இந்த வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் சார், உங்களோட பேர்? என்னோட பேர் ஷாக்கீர் சதகத்துல்லா. என்னோட பேர் ஷாக்கீர் சதகத்துல்லா. சார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் திஹார்லேருந்து வந்திருக்கிறேன். சார், இந்த வருத்தம் வந்து எவ்வளோ காலம், என்ன வருத்தம் வந்துச்சு ஆரம்பத்தில்? இந்த இப்போதே வருத்தம் வந்து ஒரு மாதம். இதுக்குரிய சிம்டம்ஸ்க்கு அடித்து எனக்கு ஒரு வருஷம். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சும்மா அந்த வாய் லேசாக கோணல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒய்ஃப் வந்து ஆயுர்வேதம் படிச்சுட்டு இனி அதனால் அவள் இந்த வாயை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டான்னா சுகமாயிட்டு. அப்போது அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனால் உடம்பு முந்தி இருந்த ஒரு ஆக்டிவ் வந்து இல்லை. எப்படின்னு சொன்னால், இப்போ வேலை செஞ்சால் குயிக்காக டயர்ட் ஆகிடும். நைட்டில் எப்படியுமே நான் தூங்குறது குறைவு தான். நான் நைட்டில் இப்போ தூக்க மஸ்து கூட எனக்கு ஒரே அடிக்கடி தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டு எப்படா லீவு கிடைக்கும் உளுந்து படுக்கணும் அப்படி வந்து மனசில் மைண்டில் எண்ணமாக இருக்குது. இப்படி இருந்து வர கூடுன மாதிரி தெரிஞ்சு. ஆனால் எனக்கு சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்குள்ள எனக்கு எல்லாம் உடம்பே சொல்லிச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் ஒன்று வரப்போகுது என்று என்ன உடலையே சொல்லிச்சு. அது இந்த வருத்தம்னு சொல்லி எனக்கு வழங்கலை. இனி அப்படி இருக்கக்குள்ள கொழும்புலேருந்து ஒரு நாள் வேலை முடிஞ்சு அதுக்கு பிற்பாடு உங்களோட உடம்புல சுகர் லெவல் எப்படி இருந்துச்சு? சுகர் லெவல் வந்து 72. ஓ. ப்ரெஷர் வந்து 150க்கு 90. 150க்கு 90. ஓகே. அதுக்கு பிற்பாடு எப்போ இந்த கைகால் வழக்கம் குறைஞ்சது? கைகால் வழக்கம் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முதல் தான். கொழும்புலேருந்து வேலையை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து போட்டு சாதாரணமாக அதிகாலை 3 மணிக்கு தஹஜ்ஜுத் எலும்பைக்குள்ளே நல்லா தொழுது போட்டு திருப்பி சுபவுக்கு வாங்க சொல்கிறது 5 மணி சொல்லி போட்டு அப்போ கொஞ்சம் படுத்து எலும்பு சுபவுக்கு படுத்து எலும்பி. என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுகள் நீங்கள் இதுக்கு முதல் செஞ்சுருக்கிறீங்க? இதுக்கு முதல் நான் வந்து ஹோமியோபதி அக்குபங்க்சர் பண்ணியிருக்கிறேன். மற்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆயுர்வேதம் பண்ணேன். ஓகே. இந்த ரொசண்டான்ற ப்ராடக்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யார்? எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து டாக்டர் ருஸ்கான்ட்ட போய் மறந்துடுத்த வகையால் அவர் தான் எனக்கு இது வந்து தந்தார். ஓகே. இந்த ரொசண்டா பாவிச்சதுக்கு அப்புறமா உங்களோட உடல் மாற்றங்கள் எப்படி இருந்துச்சு? இது பாவிச்சதுக்கு போல உடம்புல கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது, நல்ல ஒரு சுகமனு கிடைக்குது. மற்றது இது பாவிச்சதால் ஆரம்பத்தில் கைகாலெல்லாம் தூக்கலாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு கைகாலெல்லாம் தூக்கக்கூடிய மாதிரி இப்படி இதெல்லாம் தூக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ சுயமாகவே நடக்கிற அளவுக்கு இருக்குது. சுயமாக நடக்கலாம். ஸோ இதால் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் இதால் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து குடிச்சு பார்க்க போகிறேன். ஓகே. இது எவ்வளோ காலம் பாவிக்க சொல்லி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே? எனக்கு தொடர்ந்து 45 நாள் 3 பேக்கெட் பாவிக்க சொன்னாங்க. 45 நாள் தொடர்ந்து அதே மாதிரி இந்த 3 மாதம் பாவிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகே. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட மேலும் நீங்கள் இதை பாவிச்சு இப்போதைக்கு நீங்கள் 2 பேக்கெட் பாவிச்சிருக்கிறீங்க. இப்போதைக்கு நான் 2 பேக்கெட் பாவிச்சேன். ஓகே. நீங்கள் 3ஆவது பேக்கெட் பாவிக்க போகிறீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மேலேயும் நீங்கள் பாவித்து இதனூடாக பூரண சுகமடைய நாங்கள் எல்லாம் இறைவன வேண்டியவனாக உங்களிடமிருந்து விடைபெறும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.